சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஷேர்ஸ் பார்த்துடலாம். இந்த வீக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஷேர்ஸ் பார்த்துடலாம். ஸோ மார்னிங் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். சில கட்சி நேம்லாம் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். நமக்கு அது முக்கியம் இல்லை. ஆக்சுவலாக நிறையா கட்சி இருக்குது. எந்த கட்சிக்கு நீங்கள் ஓட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கட்சிக்கு போய்ட்டு உங்கள் வேட்பாளர் யார் உங்களுக்கு உங்கள் தொகுதியில் உங்களுக்கு நல்லதாக இருப்பாங்க, உங்களுக்கு விருப்பம் இருக்கும், அவரை சூஸ் பண்ணி ஓட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ மறக்காமல் போயிட்டு ஓட் பண்ணுங்கள். அது யாராக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச வேட்பாளரை சூஸ் பண்ணி, சின்னம் இருக்கலாம், சின்னம் கட்சி இதெல்லாம் அப்பாற்பட்டது. ஆக்சுவலாக வேட்பாளர்ன்றது தான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ சிலருக்கு லாங் டைம் ரொம்ப வருஷமாக இருக்கிற கட்சிங்க இருக்கும். அந்த கட்சிக்கு ஃபேன்ஸு தொடர்ந்து வாக்காளர் இருப்பாங்க. இருந்தாலும் வேட்பாளர் தான் முக்கியம். அந்த வேட்பாளருக்கு ஓட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து இன்றைக்கியான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வீடியோஸ் பார்த்துடலாம். நிஃப்டிஆர் பேங்க் நிஃப்டிஸ் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கொஞ்சம் மார்க்கெட்டு நமக்கு அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருந்திருக்கும். ஓட்டு சிலர் சஜஸ்ட் பண்ணுவாங்க யாருக்கு ஓட் பண்ணுறீங்க அப்படின்றது. அது நம்ம என்னென்னா ஒன்று நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கள், கேஷ் கொடுத்தாங்க அப்படின்னா வாங்கிக்கிறாங்க. மேபி எனக்கு தெரியல. கேஷ் கொடுத்தாங்கன்னா வேண்டான்னு சொல்லிட்டு ஓட் பண்ணுங்கள். இதை நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கான க்ரோத் இருக்கும். சரி, இன்றைக்கி என்ன பார்க்கலாம்? டிசிஎஸ் பார்ப்போமா? டாடா கன்சல்டன்சி சர்வீஸ். ஆல்ரெடி நம்ம அந்த சார்ட்டை பார்த்துருப்போம். மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கும். மறுபடியும் ஒரு பை ட்ரெண்டில், நியர்பை பை ட்ரெண்டில் இருக்கும். ஆக்சுவலாக கரெக்ஷனில் இருக்கும். 2360. ஓகேங்களா? ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமு மார்க்கெட் 12 மந்த் சார்ட் ஆர் 6 மந்த் சார்ட்டில் சூஸ் பண்ணுறேன். ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்குது. ஹையர் டைம் ஃப்ரேம் 12 மந்த் சார்ட்டில் மார்க்கெட் எப்படி இருக்குது? டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் பி கரெக்ஷன், டவுன் ட்ரெண்டு தான். ஸோ இங்கே என்ன ஆகலாம்னா, மறுபடியும் மார்க்கெட் இங்கே இன்க்ரீஸ் ஆகுதான்றது வரப்போகிற அப்கமிங் டேஸ் மந்த்லி ஆர் வீக்லி சார்ட்டில் தான் தெரியும். ஓகேங்களா? இதை நான் எரேஸ் பண்ணுறேன். ஃபுல்லாகவே நம்ம எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ் பண்ணிட்டு 3 மந்த் சார்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? 3 மந்த் சார்ட் கொடுக்குறேன். மார்க்கெட் என்ன இருக்குது? இது லோ அண்டு ஹை, ஹையர் லோ. மார்க்கெட் இப்போ நமக்கு நல்லாவே டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட். உங்களுக்கு 4000 4200 மார்க்கெட். ஓகேங்களா? 2300 வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு. இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அக்யூமுலேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மார்க்கெட் 3 மந்த்ஸ்லேயே கொஞ்சம் பை ட்ரெண்ட் வந்திருக்கு. மந்த்லியில் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றதை விட டார்கெட்டு கிளியர் வியூ இல்லை. ஒரு சப்போர்ட்லேயும் இல்லை, ரெசிஸ்டன்ஸும் இல்லை. சின்ன ஒரு ரெக்கவர் தான் இருக்குது டிசிஎஸில். அதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அடுத்தது HDFC பேங்க். HDFC பேங்க் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். உங்களுக்கு மார்க்கெட்டு ஃபுல்லாகவே சேனல் சைட்வேஸ் மார்க்கெட்டுன்னு பார்த்துருப்போம். இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகலாம்? கரெக்டாக ஆக்சுவலாக 740 நியர் இந்த சப்போர்ட்டில் உங்களுக்கு நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க. 735 நியர் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 800 நியர்பை உங்களுக்கு எவ்வளோ ஹை? உங்களுக்கு 819 818 வரைக்கும் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இங்கே போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ப்ரஷஸ் மட்டும் டெலிட் பண்ணுங்கள்.
ஓகேங்களா. ப்ரஷஸ் மட்டும் டெலிட் பண்ணியிருக்கேன். டெலிட் பண்ணிட்டு லோயர் டைம் ஃப்ரேம் மந்த்லி ஆர் வீக்லி இல்லை டே சார்ட்டு கொடுங்க. வீக்லி சார்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. வீக்லி சார்ட்டில் ரெக்கவரி காமிச்சிருக்கும். ஆக்சுவலாக இங்கே வந்து லோ வந்து 720 730 ஓகேங்களா. மார்க்கெட்டிங் வந்து என்ன இருக்கும், மறுபடியும் ஹை ஆகிட்டு 830 வரைக்கும் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா. 830 820. ஸோ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக ட்ரெண்ட் லைன் பேஸில் தான் இருக்குது. ஆக்சுவலாக ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் வரலாம். இல்லைனா நல்லா ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கான என்ட்ரி. ஆக்சுவலாக இதை க்ளோஸ் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம், ஹோல்ட் பண்ணலாம். மார்க்கெட் இன்னுமே வந்து இதை ப்ரீவியஸாக மார்க்கெட் பை ட்ரெண்ட் வருது அப்படின்னா 1000 பிரேக் அவுட் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். HDFC பேங்க்கு இது வீக்லி சார்ட்டு. ஆனால் வந்து நமக்கு கிளியரான வியூ வேணும் அப்படின்னா கொஞ்சம் 3 மந்த் சார்ட் கொடுங்க. பேட்டர்ன்ஸ் ஏதாவதுனா உங்களுக்கு இங்கே இருக்கும். ஆக்சுவலாக ஓகேங்களா. ஸோ இது உள்ளே தான் ட்ரேட் ஆகிட்ருக்கும். மறுபடியுமே வந்து இந்த ஹை போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். சைட்வைஸ் மார்க்கெட் மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து ஒரே பை ட்ரெண்ட்லேயே இருக்காது. உங்களுக்கு 12 மந்த் சார்ட் கொடுக்குறேன். இதே மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேமில் வேணால் நீங்கள் 1995 மார்க்கெட் வந்து ஒரு 1000 பாயிண்ட் இப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். பட் ஒரே பை ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்காது. சம் கரெக்ஷன்ஸ் இருக்கும். சைட்வைஸ் மார்க்கெட்ஸ் ஒரு ஹைக்கு மேலே போயிட்டா, ஒரு ப்ரைஸ்க்கு மேலே போயிட்டா எலெக்ஷன்ன்றது ஏன் முக்கியன்றது இங்கே புரியும். ஆக்சுவலாக உங்களால் வந்து உங்கள் எக்கனாமிக் ஜோனை பிரேக் பண்ண முடியாது. யூ வில் நாட் கன்சியூம் ஃபார் அவர் ப்ராடக்ட், otherwise you don't buy for the some costly product. உங்களால் சில வேல்யூபுளான ப்ராடக்டை, காஸ்ட்லியான ப்ராடக்டை வாங்க முடியாது சம் ப்ரைஸஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா. ஓகேங்களா. ஏன்னா இன்கம் சோர்ஸ்ன்னு இருக்குல்ல, அது டிபெண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ நமக்கு சின்னதாக சேவிங்ஸ் பண்ணி தான் நம்மளால் க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அடுத்து இது HDFC பேங்க்கு சைட்வேஸ் மார்க்கெட்டை எடுத்துக்கங்க. மறுபடியும் மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, சேனலில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அடுத்து என்ன பார்க்கலாம். ஆக்சுவலாக ரிலையன்ஸு, TCS மேஜரான ஸ்டாக்ஸ். ICICI பார்ப்போமா. NSE சரி. ஒரு நிமிஷம் இதில் போய்ட்டு ஓகே ICICI பார்ப்போம். இல்லை உங்களுக்கு வந்து சில ஷேர்ஸ் வேணும் எனக்கு வந்து அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், போயிட்டு சார்ட்டில் போய்ட்டு என்ன பண்ணுங்கள், இது பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, மெயில் ஐடி இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு மெயிலோ கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதை டெலிட் பண்ணிட்டேன். மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட்மெண்ட்டு 1180 1482 இது உள்ளே தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கும். ஆக்சுவலாக சைட்வேஸ் மார்க்கெட் நீங்கள் 3 மந்த்ஸ் ஆர் மந்த்லி சார்ட் சில இதெல்லாம் பேட்டர்ன் வந்து நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருப்போம், ப்ரீவியஸாக அனாலிசிஸ் பண்ணியிருப்போம். அது அப்படியே சேவில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், அதை அடுத்த டைமில் எடுக்கிறப்ப என்ன பண்ணலாம், அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே போய்ட்டு என்ன பண்ணுங்கள், டே சார்ட்டே கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ டே சார்ட் கொடுக்குறப்ப இங்கேருந்து மார்க்கெட் என்ன இருக்கும், இதுவாக இருக்குமா உங்களுக்கு
சின்ன ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த சப்போர்ட்டை வந்து செக் பண்ணியிருக்கு, பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, பிரேக் பண்ண முடியல. ஓகேங்களா. இங்கேருந்து மறுபடியும் 1482 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு மறுபடியும் லோ 1180. மறுபடியும் நமக்கு ப்ரீவியஸாக அந்த டார்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். மார்க்கெட் வந்து ஷார்ட் டைமில் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்ன இருக்குது, நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ இந்த ஒரு ரேஞ்ச் பவுண்ட், அதாவது 1334லேருந்து 1400, 1340, ஓகேங்களா, 395 இந்த ரேஞ்சிலே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதை பிரேக் அவுட், எந்த பக்கம் பிரேக் அவுட் நடக்குதோ அந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இது ஐசிஐசியோட ஷார்ட் டைமு. லாங் டைம் வந்து இந்த சேனல்லே நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். அது வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டார்கெட்டு, அந்த இது தான் இருக்கும், ஆக்சுவலாக ஃப்ளக்சுவேஷன் தான் இருக்கும். இல்லைனா ரீடெஸ்ட்மெண்ட்டுக்கான லெவல் இருக்கும். இந்த ஹை டு இந்த லோ 0.5 0.69 ரீடெஸ்ட்மெண்ட்டுக்கான டார்கெட்ஸ் இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது வந்து ஐடிசி. ஓகேங்களா. ஐடிசி ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், அனாலிசிஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஹையர் டைம் ஃப்ரேமில், ஷார்ட் டைம். ஸோ இதை போய்ட்டு என்ன பண்ணுங்கள், அனாலிசிஸ் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு சார்ட்டை மட்டும் இது பண்ணுங்கள். ஓகேங்களா. ப்ரீவியஸாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, அடுத்தடுத்த லெவல் என்ன டார்கெட் லெவல்ன்றதை அனலைஸ் பண்ணுங்கள். ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்குது, சின்ன ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டில் இருக்கும், ஃபிப்போட ரீடெஸ்ட்மெண்ட்டில் இருக்கும். லோ அண்ட் ஹை கொடுத்தீங்கன்னா ரீடெஸ்ட்மெண்ட்டில் வந்துடும். ஓகேங்களா. இந்த ஹை கொடுக்குறேன், மறுபடியும் இந்த லோ கொடுக்குறேன். ஓகேங்களா. மார்க்கெட் எங்கே இருக்கும், 0.5 ஆர் 0.68, 0.6, 252 ரூபா நியர்பை மார்க்கெட் இருக்கும். 300 மேலே அபோவ் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே போய்ட்டு என்ன பண்ணுங்கள், ரெக்கவரி ஆகிருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து ஐடிசிக்குன்னு தனியாகவே சார்ட் பார்த்துருப்போம். ஸோ இங்கே ஒரே கேண்டில், மந்த்லி கேண்டில் தான். இப்போ நமக்கு சைட்வேஸில் தான் இருக்குது, இன்க்ரீஸ் ஆகுது, டவுன் ஆகுது, சைட்வேஸில் தான் இருக்குது. 300 ரூபாய்க்கு மேலே மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா சின்ன ஒரு கரெக்ஷன் கூட வரலாம், 0.68 வரைக்கும் வரலாம். இப்போ வரைக்கும் நமக்கு இதை டெலிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், பியூராக வந்து மார்க்கெட் வந்து இப்போ அக்குமுலேஷன் ஸ்பேஸில் தான் இருக்குது. ஓகேங்களா. இந்த ஹை, இந்த லோ, ஓகேங்களா, இது உள்ள தான் இருக்குது. இங்கே போய்ட்டு என்ன பண்ணுங்கள், வீக்லியாக ஒரு டே சார்ட் கொடுங்க. ஸோ வீக்லியாக டே சார்ட் கொடுக்குறப்போ மார்க்கெட்டு மார்ச் ஏப்ரல் 2 மாதமாக வந்து இது உள்ள தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு இன்டர்னல் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தால் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் மெயில் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். உங்களுக்கு இண்டிவிஜுவலாக நான் இந்த ஷேர்ஸ் வச்சுருக்கேன், எனக்கு வந்து இந்த ஷேர்ஸ்க்கான அனாலிசிஸ் வேணும், இல்லை அப்படின்னா இந்த சார்ட்டுக்கான என் போர்ட்ஃபோலியோவுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கேளுங்க, நம்ம வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.